ஹல்லேலூயா. அபிஷேகம் நுகங்களை முறிக்கும், உயர்த்தும், பாதுகாக்கும், அப்புறம் தடைகளை தகர்த்து முன்னேற செய்யும், சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்கு உதவி செய்யும், ஜெபத்தை வலுவாக்கும், கிறிஸ்துவுக்குள் நம்மை நிலைநிறுத்தும், நம்முடைய வார்த்தைகளை வல்லமையுள்ளதாய் மாற்றும், நமக்கு போதிக்கும், அப்புறம் வேற என்ன, இயற்கைக்கு அப்பாற்பட்ட தளத்தின் அனுபவங்களை நமக்கு திறந்து கொடுக்கும், நாம் ஆண்டவருக்கு செய்யும் சேவையை வல்லமையுள்ளதாய் மாற்றும். கடந்த வாரம் சொன்னேன், நம்மை விடுதலைக்குள் கொண்டு வரும். என்ன விடுதலைக்குள்? அப்பா பிதாவே என்று அழைக்கத்தக்க புத்திர சுவிகாரத்துக்குள்ள கொண்டு வந்து கிறிஸ்துவை போல நம்மை மாறும்படியாக செய்யும் என்று சொல்லி நான் சொன்னேன். ஓகே, அபிஷேகம் 14வது பாயிண்ட். அபிஷேகம் என்ன செய்யும்னா, தேவனுடைய அன்பை நமக்குள் கொண்டு வரும். வாசிக்கலாம், ரோமர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ரோமன்ஸ் சாப்டர் 5 வெர்ஸ் 5. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. ஓகே, தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயங்கள்ல யாருனால ஊற்றப்பட்டிருக்குங்க? பரிசுத்த ஆவியானவர்னால. தேவனுடைய அன்பு. ஏன்னா வேதத்துல அன்புன்ற வார்த்தை ஜெனரலா யூஸ் பண்ணிடக்கூடாது. 4 விதமான கிரேக்க வார்த்தைகள் இருக்குது. ஒவ்வொன்றையும் இப்ப எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு நேரம் இல்லை. ஆனா தேவனுடைய அன்பு என்பது அகாப்பே என்ற சொல்லினால் விவரிக்கப்படுகிறது. அதற்கு அர்த்தம் என்ன? தியாகமான அன்பு, கிறிஸ்து நமக்கு காண்பித்த அன்பு என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இப்போ அந்த தேவனுடைய அன்பை நான் ஏதோ ஒன்றை செய்து பெற்றுக்கொள்ள போவதில்லை. நான் ஏதோ ஒரு காரியத்தை அதற்காக கிரயமாக செலுத்தினால் தான் அந்த அன்பு வரும், இல்ல நான் ஏதோ ஒரு விதத்துல வாழ்ந்தா தான் அந்த அன்பு என்கிட்ட வரும்னு இல்ல. வேதம் தெளிவா சொல்லுது, ஆவியானவர் என்னைக்கு உங்களுக்குள்ள தன்னுடைய அபிஷேகத்தை கொண்டு வந்து வைத்தாரோ அன்றைக்கு எப்படி ஆவியின் வரங்களையும் கனிகளையும் செயல்படுத்துவதற்கான அந்த கிருபை உங்களுக்குள் வந்ததோ அன்னைக்கே தேவனுடைய அன்பு என்ன செஞ்சிருச்சு? உள்ளத்துல வந்துருச்சு. இப்ப எத்தனை பேருக்குள்ள தேவ அன்பு இருக்கு? அல்லேலூயா. புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ இந்த அன்பை குறித்து 2 முக்கியமான காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லி ஆகணும். முதலாவது, இந்த அன்பை நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த அன்பு நமக்குள்ள இருக்குன்றதுனால ஐ cannot take it for granted. இந்த அன்பை நான் புரிந்து கொள்ள வேண்டியது, அறிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது. ஏன்னா இந்த அன்பை அறிந்து கொண்டால்தான் 2வதாக இந்த அன்பை நான் மற்றவர்களுக்கு காண்பிக்க முடியும். ஹல்லேலூயா. என்ன அன்பு உலகத்துக்கு காட்ட விரும்புறீங்க? அன்பு அன்பு. இன்னைக்கு உலகத்துல எங்க பார்த்தாலும் அன்புன்னு பேசுறாங்க. ஆனா அன்புன்றது அநேக நேரத்துல மாம்சீக மனுஷிக அன்பா தான் இருக்கு. உண்மையான கிறிஸ்துவின் அன்பை இன்றைக்கு கிறிஸ்தவர்களாகிய நீங்களும் நானும் காண்பிப்போம்னா உலகத்தை நம்மளால மாற்ற முடியுமா என்னவோ தெரியாது. ஆனா நம்மளை சுற்றிலும் இருக்கிறவர்களை நம்ம மாற்றலாம். ஹல்லேலூயா. இப்போ இந்த அன்பை அறிந்து கொள்ள வேண்டும் என்பது பவுலினுடைய ஜெபம், எபேசு சபைக்காக அவர் செய்த ஜெபத்தின் முக்கிய பாயிண்ட்ஸ்ல ஒன்னா இருந்துச்சு. One of the most important prayer points. வாசிங்க, எபேசியர் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். Ephesians chapter 3 verse 19. அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூர்ணத்தினாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். இப்ப நல்லா கவனிங்க. எடுத்த உடனே ஒரு போடு போட்டார், அறிவு கெட்டாத அன்புன்னு சொல்லிட்டாரு. ஏங்க, அறிவு கெட்டாத அன்பை நாங்க எப்படிங்க அறிந்து கொள்ள முடியும்? அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள, இப்போ அந்த வசனத்துல கடைசியில ஒரு ஒரு ஃப்ரேஸ் இருக்கு. என்ன ஃப்ரேஸ்னா, மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படியே. எத்தனை பேருக்கு இந்த மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படியே அப்படின்னு சொன்னோன்னே ஒரு லைட் அடிக்குது? வேற ஒரு இடத்துல இருக்கா? எங்க இருக்கு? பிலிப்பியர் 4:19. பிலிப்பியர் 4:19 என்ன சொல்லுது? அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படியே உங்கள் குறைவுகள் எல்லாம் தேவன் நிறைவாக்குவாராக. இப்போ இங்க சொல்றாரு, அந்த மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி அறிவு கெட்டாத அந்த அன்பை நீங்கள் அறிந்து கொள்ள வல்லவர்களாய் மாறுவீர்களாக. அப்படின்னா என்ன அர்த்தம்? மகிமையின் ஐஸ்வர்யம் என்னது?
ஒண்ணு இல்லாத இடத்துல அதை கொண்டு வந்து வைக்கிறதா மகிமையின் ஐஸ்வர்யம். சிம்பிளா சொல்ல போனா கிருபை. ஹல்லேலூயா. மகிமையின் ஐஸ்வர்யம் வேற ஒண்ணு இல்ல, கிருபை. கிருபை எங்க இருக்கோ தேவனுடைய மகிமை அங்க செயல்படும். அந்த கிருபை இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக மாற்றுகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. அநேக நேரத்துல நம்ம அந்த கீழானதோடைய நிறுத்திடுறோம். ஆனா தேவன் வைத்திருக்கிற திட்டம் என்ன தெரியுமா? வாசிங்க எபேசியர் 1 22, 23 வசனங்கள். Ephesians chapter 1 verses 22 and 23. எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலான தலையாக தந்தருளினார். இப்ப நல்லா கவனிங்க, இங்க சொல்றது ரொம்ப தெளிவா இருக்கு. இதுல எந்த சந்தேகமும் நமக்கு வர்றதுக்கு வழியே கிடையாது. என்ன சொல்றாங்க? எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி. எவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி? பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் பாதங்களுக்கு சகலவற்றையும் கீழ்ப்படுத்தினாரா படுத்தலையா? இயேசு கிறிஸ்து சொல்றார், வானத்திலும் பூமியிலும் உள்ள சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ரைட்? கீழ்ப்படுத்தி. அடுத்தது என்ன சொல்றாரு? எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய. ஒரு நிமிஷம், சென்டென்ஸ் பை சென்டென்ஸ் போலாம். ஏன்னா நம்ம இதை எத்தனை வருஷமா வாசித்துருவோம், யோசித்து பார்த்திருக்கோமான்னு தெரியல. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர் யார்? ஹோலி ஸ்பிரிட்டா, பிதாவா, இயேசு கிறிஸ்துவா? இயேசு கிறிஸ்து. ரைட்? இதுல சந்தேகமே வேணாம். ஏன்னா அடுத்தது உடனே சொல்லுது, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமாகிய சபை. சரீரமாகிய சபை யாருக்கு சரீரம்? இயேசு கிறிஸ்துவுக்கு சரீரம். ரைட்? சோ அவர் யாரா இருக்கிறார்? எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர். அவர் என்ன செய்தாராம்? அவருடைய நிறைவை எங்க கொண்டாந்து ஊற்றினாராம்? இயேசு கிறிஸ்து நிறைவுள்ளவரா குறைவுள்ளவரா? நிறைவுள்ளவர். அப்பா, ஒரே ஏக சத்தமாய் சொல்றீங்க நிறைவுள்ளவர். அவருடைய நிறைவை எங்கெங்க போய் கொட்டினாரு? சபைக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சபை. நெஞ்ச தட்டி சொல்லுங்க, நாங்க தான் அந்த சபை. ஹல்லேலூயா. நீங்க செய்ய வேண்டியது என்ன? தினந்தோறும் ஒரு வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. உன்னத பாட்டு 1:4, Song of Solomon 1:4. என்னை இழுத்து கொள்ளும், உமக்கு பின்னே ஓடி வருவோம். ராஜா என்னை தமது அறைகளில் அழைத்து கொண்டு வந்தார். அல்லேலூயா. என்ன ஜெபம் ஜெபிக்கணும்? ஆண்டவரே என்னை இழுத்துக்கொள்ளும், உமக்கு பின்னே ஓடி வரேன். இல்லனா நீங்க இழுக்கலன்னா நான் எங்க ஓடிட்டு இருப்பேன்? ஆண்டவர் சொல்றாரு, எப்ராயிம் காட்டுக்கழுதை, காட்டுக்கழுதைய மாதிரி நாங்க உலகத்துக்கு பின்னாடியே ஓடிட்டு இருப்போம். ஆண்டவரே இன்னைக்கு எங்க ஐயா உங்ககிட்ட கொடுத்துறேன். ஆண்டவரே என்னை இழுத்து கொள்ளும், உமக்கு பின்னே நான் ஓடி வரணும். ஆண்டவரே உம்முடைய அறைகளுக்குள்ள வந்து உம்முடைய அன்பை நான் அறிந்து கொள்ளணும். மறைவிடங்கள்ல உம்மோடு கூட தங்குகிற புறாவாய் உம்முடைய முகரூபத்தை பார்க்கிற, அந்த முகரூபத்தை பிரதிபலிக்கிற ஒரு புறாவா நான் மாறணும். ஆண்டவரே அல்லேலூயா. இது வெளியரங்கமான இடத்துல நடக்கிறது இல்லைங்க. சபையில வந்து நின்று எல்லாருக்கும் மத்தியிலையும் கையை உயர்த்தி ஆண்டவரே உம்மை நேசிக்கிறேன். நோ, அங்க இல்ல. மறைவிடங்கள்ல, யாரும் பார்க்காத இடத்துல அரைக்கதவை பூட்டி கொண்டு ஆண்டவரோடு உட்கார்ந்து அங்க அவர் தன்னுடைய அன்பை தம் ஆவியினாலே உங்களுக்கு வெளிப்படுத்த அறிந்து கொள்ளுகிற ஒரு அனுபவத்தை குறித்து நம்ம பேசிட்டு இருக்கோம். அல்லேலூயா. எவ்வளவுக்கு எவ்வளோ நீங்க இந்த அன்புனால நிரப்பப்படுறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளோ தேவனுடைய நிறைவுகள் உங்கள் உள்ளத்துக்குள் வந்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. புரிஞ்சுக்கிட்டீங்களா? இது ஒரு நிமிஷத்துல நொடி பொழுதுல நடக்கிற காரியம் இல்ல. நீங்க அனுதினமோ ஸ்டெப் பை ஸ்டெப் மகிமையின் மேல் மகிமை, கிருபையின் மேல் கிருபை அப்படின்னு சொல்லி படிப்படியா ஆண்டவரோடு கூட நடை போட்டு மேல 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 உயர்ந்து கொண்டே போக 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 அவருடைய நிறைவினால் நீங்கள் நிரப்பப்படுவீர்கள். ஹல்லேலூயா. உலகத்தின் தேவைகளை தேடி ஓடாதீங்க. உலகத்தின் தேவைகளை தேடி ஓடுறதுக்கு நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. அல்லேலூயா. வெளிப்படுத்தல் 22:17. இந்த அபிஷேகம்
நமக்குள் கொடுக்கப்பட்டிருக்கிற உச்சகட்டம், நம்மள ஒரு கிளைமேக்ஸ்க்கு கொண்டாடணும் இந்த அன்பு, இந்த அபிஷேகம். வாட் இஸ் தட் கிளைமேக்ஸ்? வாசிக்கலாம், வெளிப்படுத்தல் 22:17. ஆவியும் மணவாட்டியும் வா என்கிறார்கள், கேட்கிறவனும் வா என்பானாக. தாகமாய் இருக்கிறவன் வர கடவன், விருப்பம் உள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கிக் கொள்ள கடவன். ஆவியும் மணவாட்டியும் வா என்கிறார்கள். நல்லா கவனிங்க, என்ன சொல்லுது? ஆவியும் மணவாட்டியும் யார வான்னு சொல்றாங்க? யார வான்னு சொல்றாங்க? ஆமென், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே வாரும் என்று அழைப்பது யாரு? மணவாட்டியும் ஆவியானவரும் தான். ஹல்லேலூயா. அந்த ஆவியானவர் தான் மணவாட்டியை ஆயத்தம் செய்கிறார். பழைய ஏற்பாட்டுல எத்தனை உதாரணம், திரும்ப திரும்ப நான் சொல்ல தேவையில்லை, ரைட்? ஆரம்பத்துல எடுத்தீங்கன்னா ஆதி ஆகமத்துல ரெபேக்காளை ஈசாக்குக்காக ஆயத்தம் பண்ணின ஒரு வேலைக்காரன் தான். அவன் பரிசுத்த ஆவியானவருடைய ஒரு முன்மாதிரியா இருக்கிறான் வேதத்துல. ஓகே, ஆவியானவர் என்ன செஞ்சிட்டு இருக்காரு? உங்களையும் என்னையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக ஆயத்தம் பண்ணிட்டு இருக்காரு. தேவனுடைய அன்பை அறிந்து கொள்ள ஆரம்பிச்சீங்கன்னா அடுத்தது வந்துருவீங்க. ஆவியானவரே என்னை ஆயத்தப்படுத்துங்க, அந்த மணவாளனை நான் சந்திக்கணும், அவருடைய அன்பை தூரத்துல இருந்து இல்ல முகமுகமா அவரை பார்த்து நான் அந்த அன்பை அனுபவிக்க ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு என்ன செய்வீங்க? அந்த அன்புக்கு உங்களை விட்டு கொடுக்க ஆரம்பிப்பீங்க, மணவாளனுக்காக ஆயத்தமாக ஆரம்பிப்பீங்க, ரைட்? இப்போ நிறைய பேர் வந்து ஆமென் இயேசுவே வாரும், மாரநாத்தா மாரநாத்தா அல்லேலூயா நல்லா பாடுவோம். ஆனா உண்மையிலே சொல்ல போனா உள்ளத்துக்குள்ள போய் தோண்டி பார்த்தோம்னா, ஐயோ ஆண்டவர் இன்னைக்கே வந்துட்டாருன்னா கஷ்டம், நாளைக்கு வந்தாருன்னா நல்லா இருக்கும், இல்ல ஒரு வருஷம் கழிச்சு வந்தாருன்னா நல்லா இருக்கும், நான் வீடு கட்டிட்டு இருக்கேன் முடிச்சிருவேன், பிள்ளைக்கு கல்யாணத்தை பார்த்துட்டா நல்லா இருக்கும், ஒரு பேர பிள்ளை பிறக்க போகுது, 9வது மாசம் என் மருமகளுக்கு, அந்த பிள்ளை பிறந்துட்டு அந்த பிள்ளையோட முகத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆண்டவருடைய வருகையில போனா போதும். நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன் இந்த கதை. ஒரு பைபிள் காலேஜ்ல பேசிட்டு இருக்கும்போது நான் அந்த இது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி தெரியுமா, அந்த காலகட்டத்தில் நடந்துட்டு இருந்த சம்பவங்களை சொல்லிட்டு சொன்னேன், ஆண்டவருடைய வருகை சமீபம்னோட ஒரு பாஸ்டருக்கு கோவம் வந்துருச்சு, நீங்க சப்ஜெக்ட் விட்டு வெளியில போறீங்க, எதுக்கு சப்ஜெக்ட் விட்டு வெளியில போறீங்க? நான் யோசிச்சேன், ஏன்டா இப்படி பேசுறாரு ஒரு பாஸ்டர், நம்ம இயேசுவின் வருகையை பத்தி தானே சொல்றோம். பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் அடக்கி உட்கார வச்சு சொன்னாங்க, சிஸ்டர் நீங்க பேசுங்க, அவர் இப்பதான் சபை கட்டியிருக்காரு, அவருக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கு, இயேசு வந்துருவாருன்னு நீங்க சொன்னா நாளைக்கே வந்துட்டாரு, அந்த சபையை விட்டுட்டு போகணுமே. இப்படிதான் நிறைய பேருக்கு. கல்யாணம் கட்டியிருக்கேன் வர முடியாது விருந்துக்கு, வீடை கட்டியிருக்கேன் வர முடியாது கல்யாண விருந்துக்கு, புதுசா ஆடு மாடு வாங்கியிருக்கேன் அதை பார்த்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இப்போ வர முடியாது. நிறைய பேர் இப்படிதான் இருக்கிறோம், புரியுதா? ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்தா மட்டும்தான், ஆண்டவரே இப்பமே வாங்க ஆண்டவரே, நாங்க ஆயத்தமா இருக்கிறோம் உங்களோட வர்றதுக்கு, ஐயோ போதும் இந்த உலகம், நீங்க வந்தா போதும் ஆண்டவரே, இங்க இருக்கிற உலகத்தை விட உங்க கூட இருக்கிற அந்த பாக்கியம் எவ்வளவு பெருசு, நீர் வந்தால் போதும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எப்படி ஆயத்தமாகணும்? 3வது வசனம், ரூத் 3:3. ரூத் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நீ குளித்து எண்ணெய் பூசி உன் வஸ்திரங்களை உடுத்திக்கொண்டு அந்த களத்திற்கு போ, அந்த மனுஷன் புசித்து குடித்து தீரு மட்டும் அவன் கண்ணுக்கு எதிர்படாமல் இரு. 3 காரியத்தை சொன்னான். என்ன சொன்னா? முதலாவது குளித்து, 2வது எண்ணெய் பூசி, 3வது வஸ்திரங்களை உடுத்தி கொண்டு களத்துக்கு போ. இன்னைக்கு சபைக்கு வேண்டிய 3 ஆயத்தங்கள். 1, எப்படி நம்மையே கழுவுறது? எபேசியர் 5:25-27 வரைக்கும். எஃபீசியன்ஸ் சாப்டர் 5 verses 25 to 27. புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். ஓகே, எப்படிங்க ஆயத்தமாகணும்? எப்படிங்க நம்மளே குளிக்கணும்? தண்ணீர்னால எப்படி நம்மளை சுத்திகரிக்கணும்? அவருடைய வார்த்தை என்னும் தண்ணீரை கொடுத்திருக்கிறார். நல்லா கவனிங்க. தண்ணீர் வார்த்தை அப்படின்றது நமக்கு தெரியும், ரைட்? ஆனா நீங்க வார்த்தையை நிறைய பேர், நான் திரும்ப திரும்ப சொல்லி 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 நிறைய பேர் இப்போ பைபிள் ரீடிங்கை ஒரு ப்ராக்டிஸா மாத்திட்டீங்க, ரொம்ப சந்தோஷம். ஆனா சிலர் இப்படி இருக்கிறாங்க, பைபிள் ரீடிங்கை ஹேபிட்டா மாத்தினா கூட பைபிளை திறந்த உடனே காலையில ஆண்டவரே என்னோட பேசும். என்ன பேசும்?
உள்ளத்துக்குள்ள நான் போகும் இடத்துக்கு நீரும் வாரும், நான் தங்குகிற இடத்துல நீரும் தங்கும் அப்படின்னு சொன்ன பார்த்தீங்களா? அந்த மாதிரி ஆண்டவரே இன்னைக்கு எனக்குரிய வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னா என்ன செய்றீங்க? யார் அங்க முக்கியமா இருக்கிறா? நீங்க தான் முக்கியமா இருக்கிறீங்க. பழைய ஏற்பாட்டுக்கு வந்துட்டா ஐயோ வேகமா புரட்டிரு, என்னாகமத்தின் புஸ்தகம்லாம் போரிங். இத்தனை பேர் இந்த கோத்திரத்துல இருந்தாங்க, அத்தனை பேர் அந்த கோத்திரத்துல இருந்தாங்க, இவன் இவனை பெற்றான், இவன் இவனை பெற்றான், எவன் எவனை பெற்றா, எனக்கு என்ன? தள்ளுறோமா இல்லையா? தயவு செய்து சபையை எனக்கு பதில் சொல்லுங்க, தள்ளுறோமா இல்லையா? இந்த மாதிரி போரிங் பேசேஜஸ் பைபிள்ல வந்தா பேப்பரை அப்படியே நவுத்திடுவோம். அடுத்த முறை உங்க வேதத்துல நீங்க அந்த பகுதிக்கு வரும்போது உட்கார்ந்து எவன் எவனை பெற்றான்னு வாசிக்க போறீங்க. எத்தனை பேர் வாசிப்பீங்க? வாசிச்சிங்கன்னா ஆசீர்வாதமா இருப்பீங்க. நான் சும்மா விளையாட்டுக்கு சொல்லலைங்க, தயவுசெய்து வாசிங்க. ஏன் தெரியுமா? நீங்களும் நானும் பைபிளை எழுதல, மோசே பைபிளை எழுதி கொடுக்கல, பவுல் பைபிளை எழுதி கொடுக்கல. எழுதி கொடுத்தது யாரு? அவர் ஏதோ ஒரு நோக்கத்துக்காக எழுதி வச்சிருக்காரு. சத்தியமா சொல்றேன், எனக்கு என்ன நோக்கம்னு தெரியாது இன்னைக்கு வரைக்கும், இனிமேலும் எனக்கு தெரியுமான்னு தெரியாது. ஆனா பரலோகத்துக்கு போகும்போது அதனுடைய நோக்கம் நிச்சயமா எனக்கு தெரியும். ஆண்டவர் சொல்வார், அப்ப தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் உங்க பைபிளுக்குள்ள இவன் இவனை பெற்றான் இருக்கா, உட்கார்ந்து அந்த பகுதியை வாசித்துட்டு போங்க. ஆண்டவரே எனக்கான வாக்குத்தத்தம் வாசித்துட்டு போங்க. நீங்க தேவனுடைய வார்த்தை வாசித்துட்டு போனீங்கன்னா ஆவியானவர் எங்க இருந்தனாலும் உங்கள்கிட்ட பேசுவார் அன்னைக்கு. அல்லேலூயா. அடுத்தது எண்ணெய் பூசிக்கொள். எண்ணெய் எப்பவுமே பரிசுத்த ஆவியானவர். உடனே பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகம் நாங்க ஏற்கனவே பெற்றுட்டோம், அப்படி இல்லை. இங்க எண்ணெய் பூசிக்கொள்வதின் நோக்கம் தன்னை மணவாட்டியா போய் போவாஸ்காவை காண்பிக்கணும். எண்ணெய் பழைய ஏற்பாட்டுல எதுக்கு பயன்படுத்தப்பட்டதுன்னா யாத்ராகமம் 30:30, எக்ஸடஸ் 30:30. ஆரோனும் அவன் குமாரரும் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு நீ அவர்களை அபிஷேகம் பண்ணி அவர்களை பரிசுத்தப்படுத்துவாயாக. ஓகே, பழைய ஏற்பாட்டுல எங்கேயும் என்ன எதுக்கு தெரியுமா யூஸ் பண்ணாங்க? ஒருத்தரை ஒரு குறிப்பிட்ட வேலைக்கு பிரித்து வைத்து அவர்களை அபிஷேகம் செய்து அதற்கென்று பரிசுத்தப்படுத்தும்படியாக. ஓகே, ஆசாரியர்களை மட்டும் இல்ல, பின்னாடி நம்ம பார்க்கிறோம் சாமுவேல் வராரு, என்ன செய்யறாரு? சவுலினுடைய தலையில குப்பி தைலம், தாவீதனுடைய தலையில கொம்பு தைலம் ஊத்தி அவங்கள ராஜாக்களா அபிஷேகம் பண்ணாரு. எலியா ஆண்டவர் 3 பேரை அபிஷேகம் பண்ண சொல்றாரு. எலிசாவை உன் ஸ்தானத்துல தீர்க்கதரிசியாய் அபிஷேகம் பண்ணு, யெகூவை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணு, ஆசகேலை சிரியாவின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணு. போய் எலியா வந்து கையை வச்சு நான் அபிஷேகம் பண்றேன்னு சொன்னாரா? பண்ணியிருக்கவே மாட்டாரு. அந்த காலத்தினுடைய கட்டாயத்தின்படி என்ன செஞ்சிருக்கணும்? தைலத்தை எடுத்துக்கொண்டு போய், எண்ணெய் எடுத்துக்கொண்டு போய் தலையில ஊற்றி, உன்னை எலிசாவே உன்னை என் ஸ்தானத்துல தீர்க்கதரிசி அபிஷேகம் பண்றேன்னு சொன்ன உடனே அவர் மேல இருந்த அபிஷேகம் அங்க போயிருச்சு. புரியுதா? இப்ப இந்த இடத்துல ரூத்துக்கு நாகோமி சொல்லும்போது என்னத்திற்காக அபிஷேகம் பண்ணப்படுகிறாள்? டு கோ அண்ட் பிரசன்ட் herself as the bride. தன்னை மணவாட்டியாய் போவாஸுக்கு முன்னாடி போய் அர்ப்பணிக்கிறதுக்கு. எத்தனை பேர் இன்னைக்கு அந்த அபிஷேகத்தை விரும்புறீங்க? அல்லேலூயா. சொல்லுங்க, ஆவியானவரே என்ன மணவாட்டின்னு முத்திரை குத்தி பரிசுத்த ஆவியானவர்னால என்னை ஆயத்தப்படுத்துங்க. போதும் இந்த உலகத்துக்காக வாழ்ந்தது, போதும் இந்த உலகத்துக்கு பின்னே ஓடினது, உம்முடைய மணவாட்டியா இந்த உலகத்திலேயே நாங்க வாழணும் ஆண்டவரே. அல்லேலூயா. கடைசியாக என்ன சொல்றா? வஸ்திரங்களை உடுத்தி கொண்டு. என்ன வஸ்திரம்? வெளிப்படுத்தல் 19:7-8, ரெவலேஷன் 19:7-8. நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. அது என்னங்க பரிசுத்தவான்களுடைய நீதிகளே? சரி, நமக்கு ஏற்கனவே தெரியும் 2 விதமான நீதி இருக்கு. ஒன்னு, இயேசு கிறிஸ்துவ நான் ஏற்றுக்கொண்டப்போ, அவர் மரித்தோரிலிருந்து உயிரோடு கூட எழும்பினாருன்னு விசுவாசித்தப்போ அவர் எனக்குள்ள போட்ட அவருடைய நீதி. இந்த என் நீதியை வச்சுக்கோ, நீ நீதிமான் அப்படின்னு பேர் கொடுத்து என்ன செஞ்சிட்டாரு? அவருடைய நீதியை எனக்கு கொடுத்துட்டார். இப்ப அந்த நீதியை வாங்கிட்டு நிறைய பேர் உள்ள வச்சுக்கிட்டு நீதிமானின் பேர் பெற்றுட்டு என்ன செஞ்சிட்டு இருக்கோம்? சொந்த வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம், சொந்த பேச்சு பேசிட்டு இருக்கோம், சொந்த விருப்பத்தின்படி சுய விருப்பத்தின்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா இல்லையா? சொல்லுங்க பாப்போம். உண்மைதானே? நான் சொல்றது பொய் இல்லையே.
100% இல்ல ஆண்டவரே நான் இல்லை நீங்க தான் அப்படின்னு எத்தனை பேர் வாழ்றோம்? புரியுதா நான் சொல்றது? புரியுதா? அவருடைய நீதி எனக்குள்ள கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த நீதியை கொண்டு நான் வாழ்ந்தாதான் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே அங்கே வெளிப்படுத்தல சொல்லப்பட்டிருக்கிறது நிறைவேறும். சரி, எப்படி அந்த நீதியை எனக்குள்ள செயல்படும்? எப்படி அந்த நீதியை நான் செயல்படுத்துவது அப்படின்னு கேட்டீங்கன்னா வாசிங்க ரோமர் 6:13. ரோமன்ஸ் சாப்டர் 6:13. நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்புக்கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்புக்கொடுங்கள். ஒவ்வொரு நாளும் காலையில எழும்பின உடனே ரோமர் 6:13 எடுத்து வச்சுக்கோங்க, அல்லது மனப்பாடம் பண்ணிக்கோங்க. கையை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே என் சரீரத்தின் அவயவங்களை நான் பாவத்துக்கு ஒப்பு கொடுக்க மாட்டேன், பாவத்துக்கு நான் ஒப்பு கொடுப்பதில்லை, பாவத்துக்கு நான் மரித்து விட்டேன், நீதிக்கு பிழைத்திருக்கிறேன், என் சரீரத்தின் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக நீர் எடுத்துக்கொள்ளும் இன்றைக்கு ஒப்பு கொடுத்துட்டேன். என்ன சொல்றார் பவுல்? சரீரத்தின் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள்னா என்ன அர்த்தங்க? நான் சும்மா இருப்பேன், ஆண்டவர் எடுத்து யூஸ் பண்ணிக்குவார். அப்படியா? அவர் எதையும் நீங்க கொடுக்காம தொடமாட்டார், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒப்பு கொடுக்காம ஒரு இன்ச்சு கூட உங்க வாழ்க்கையில ஆண்டவர் தொடமாட்டாரு. காலையில எழுந்த உடனே சொல்லுங்க, ஆண்டவரே என் சரீரத்தின் அவயவங்களை எல்லாம் நீதிக்குரிய ஆயுதங்களா உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். உம்முடைய சிந்தைகளை சிந்திக்க, உம்முடைய கண்கள் பார்ப்பதை பார்க்க, நீர் விரும்புகிறதை கேட்க, நீர் விரும்புகிறதை பேச, நீர் விரும்புகிறதை வாஞ்சிக்க, நீர் விரும்புகிறதை செய்ய, நீர் போக தீர்மானிக்கும் இடத்திற்கு நான் போக, இன்றைக்கு என் சரீரத்தின் அவயவங்கள் ஒவ்வொன்றையும் நீதிக்குரிய ஆயுதங்களாக உம்முடைய கரத்துல நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. நீங்க இயேசுவுக்கு முன்னாடி நிற்கும் போது ஒரு ட்ரெஸ் கொண்டு வருவாங்க, பிரகாசமா இருக்கும், ஒயிட்டா இருக்கும், பியூட்டிஃபுல்லா இருக்கும், அவுட் ஆஃப் திஸ் வேர்ல்டா இருக்கும். கொண்டாந்து கொடுப்பாங்க, இந்தப்பா போட்டுக்கோ. இது என்னது? நீ தினந்தோறும் காலையில எந்திரிச்சு ஜெபம் பண்ணி, ஆண்டவரே என் சரீரத்தின் அவயவங்களெல்லாம் நீதிக்குரிய ஆயுதங்களா ஒப்பு கொடுக்கிறேன்னு சொன்னியே, உன் வார்த்தை ஆண்டவர் கேட்டாரு, நீதியின் கிரியைகளை உன்கிட்ட இருந்து வெளிப்படுத்தினாரு, இன்னைக்கு இந்த வஸ்திரம் உனக்கு ஆயத்தமா இருக்கு, போட்டுக்கொள், மணவாட்டியே வா உன் மணவாளனை சந்திக்கன்னு கூப்பிடுவார். இதை விட சிம்பிளா உங்களுக்கு சொல்லி தர முடியாது. இதை விட சிம்பிளான ஒரு வழி கிடையவும் கிடையாது. நீங்க பிரயாசப்பட்டீங்கன்னா நீதியை நீங்க செயல்படுத்தவே முடியாது. ஒவ்வொரு நாளும் காலையில எந்திரிச்சு ஒப்பு கொடுத்துருங்க. 3 காரியம் செய்யலாம். 1, காலைல எழுந்திரிச்சு இன்னைக்கு நான் அந்த இடத்துக்கு போறேன், அந்த தப்பை பண்ண போறேன், இவனை அடிக்க போறேன், அவனை உதைக்க போறேன், இவனை கெடுக்க போறேன், அவனை நாசமாக்க போறேன்னு நினைக்கலாம். ஓகே, அது என்னது? பாவத்திற்கு உங்கள் அவயவங்களை ஒப்பு கொடுப்பது. அல்லது நான் சொன்ன ஜெபத்தை ஜெபிக்கலாம், ஆண்டவரே இன்னைக்கு அதுக்கெல்லாம் ஒப்பு கொடுக்கல, பாவத்துக்கு ஒப்பு கொடுக்கல, பாவத்துக்கு மறிச்சிட்டேன், நீதிக்கு ஒப்பு கொடுக்குறேன், நீதிக்குரிய ஆயுதங்களா என் சரீரத்தை எடுத்து பயன்படுத்துங்கன்னு சொல்லி ஒப்பு கொடுக்கலாம். அல்லது ஒன்றும் செய்யாமல் மௌனமாய் இருக்கலாம். மௌனமாய் இருந்தீர்கள் என்றால் பயங்கரமான ரிஸ்க். மாம்சம் பலனா இருந்ததுன்னா தொலைஞ்சிச்சு, பாவத்துல போய் விழுந்துருவீங்க. ஆவி பலன் உள்ளதா இருந்தா தப்பிப்பீங்க. ஆனா நமக்குள்ள யாருக்குள்ளயுமே உபவாசம் இருந்து இந்த மாம்சத்தை அடக்காம ஆவி பலன் உள்ளதா மாற போறதில்ல. புரியுதா? அப்போ உபவாசிக்கிற அன்னைக்கு மட்டும்தான் நீதியின் கிரியைகள் நடக்கும். எத்தனை பேருக்கு விளங்குது? அனுதினமும் காலையில எந்திரிச்சு ஆண்டவர்கிட்ட சொல்லிருங்க, சரீரத்தின் அவயவங்கள் நீதிக்குரிய ஆயுதங்களா ஒப்பு கொடுக்கிறேன், ஆண்டவரே எடுத்துக்கொள்ளும், இன்றைக்கு நீதியை எனக்குள்ள நடப்பியும் சொல்லி கேளுங்க. அவர் வரும் பொழுது அவருடைய மணவாட்டியாய் சுத்தமும் பிரகாசம் உள்ள உடையை தரித்து கொண்டு அவரை சந்திக்க ஆயத்தமாயிருப்பீர்கள்.